எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா, நாங்க கொஞ்சம் சீட்டு போட்டிருந்தோம் வெளியில. இந்த கசரெல்லாம் பிடிப்பாங்கல்ல, அது மாரி வெளிய தெரிஞ்ச இடத்துல சீட்டு போட்டிருந்தோம். அமௌண்ட் வந்து வாங்கிட்டோம். சரி ஓகே. அத வந்து அப்படியே கையில வச்சிருந்தா செலவாயிரும் அப்படின்னால, தாலி கொடி வந்து நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தேன். சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நெறைய இடத்துல கேட்டு விசாரிச்ச வகையில, தாலிக்கொடி எங்க வாங்கலாம் அப்படின்னு விசாரிச்ச வகையில, எல்லாமே போத்தி ஸ்வர்ணமஹால்ல வந்து நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி முக்கியமா நாங்க போற அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வேஸ்டேஜ்லயுமே ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. ரொம்ப கம்மியான வேஸ்டேஜ் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க போற வழியிலயுமே வந்து போர்ட்லாம் பார்த்தோம். 3.99% வந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட்டிங் அப்படின்ற மாதிரியும் சம்திங் சொல்லியிருந்தாங்க. சரி வேஸ்டேஜ் நமக்கு கம்மியா தான் போடுவாங்க அப்படின்றதுக்காகவும் பார்த்துட்டு அங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தோணலாம், என்னங்க எப்ப பார்த்தாலும் எஸ்ஆர்எம் வீடியோ போடுவீங்க. எஸ்ஆர்எம்ல எடுக்காம அங்க போய் எடுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. உண்மைதாங்க. எனக்கு இன்னொன்னு எஸ்ஆர்எம்ல எடுக்கும்போது நகையும் சேரும், ராசியும் கூட. இருந்தாலும் ஏன் போத்தி ஸ்வர்ணமஹால் போறோம் அப்படின்னா, கலெக்ஷன்ஸ் வந்து நெறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க தான் போறோம். பார்த்துட்டு பிடிச்சா கண்டிப்பா எடுத்துருவேன். பிடிக்கல அப்படின்னா நம்ம எஸ்ஆர்எம்லயே எடுத்துக்கலாம். எல்லா இதுவுமே பார்க்கணும்ல. எஸ்டிமேட்லேருந்து எல்லாமே பார்க்கணும் இல்லையா? பார்த்துட்டு நமக்கு ஓகே சாட்டிஸ்ஃபை நான் மட்டும் தான் எடுக்க போறேன். ஏன்னா அவ்வளோ காசு போட்டு எடுக்கும்போது நிச்சயமா சாட்டிஸ்ஃபைடு வேணும்ல. போத்தி ஸ்வர்ணமஹால்ல எடுக்க போறேனா, எஸ்ஆர்எம்ல எடுக்க போறேனா அப்படின்றது இந்த வீடியோல போனா தான் எனக்கே தெரியும். அதை நீங்களும் இன்னைக்கு பார்க்க போறீங்க. உங்க கூட சேர்ந்து நானும் இந்த வீடியோவை பார்க்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்ச்சிகள், சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, நான் இதோட நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இன்னைக்கு ஒரு vlog எப்பவுமே பார்த்துட்டு இருக்க வீடியோ இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு vlog இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. வீட்டிலேருந்து கிளம்பி திருச்சிக்கு வந்தாச்சு. திருச்சிக்கு வந்ததோடே பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு விசேஷங்க. பால் காய்ச்சற விசேஷத்துக்கு போகணும். அதனால ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரிலையன்ஸ்க்கு வந்து ஒரு பாத்திரம் மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு கிராசரிஸ் வாங்கி இங்கே வச்சுட்டு அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போத்தி ஸ்வர்ணமஹால் போனோம். எங்களுக்கு ட்ராவலிங் டைமே மணப்பாறை டு திருச்சி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours ஆகிடும். ஆனால் தான் உங்களுக்கு டேட்டு டைம் எல்லாமே மேலேயே கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா போத்தி ஸ்வர்ணமஹால் போயிட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். ஆல்ரெடி வந்து நான் எஸ்ஆர்எம் கோல்டில் வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன் இல்லையா? அப்போ வீடியோ எடுத்தப்போ எனக்கு ஒரு 2 கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்த கலெக்ஷன்ஸை மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து அவங்கள்ட்ட காமிச்சு கேட்டேன். எனக்கு இந்த கலெக்ஷன்ஸில் இந்த டிசைனில் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் காமிச்ச டிசைனில் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஒன்று, மற்றது எல்லாமே வந்து கோல்டு. அந்த கோல்டில் காமிச்சதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட வந்து இது மாதிரி கோல்டில் டிசைன் கிடையாதுங்க. இது டைமண்டில் வேணால் வச்சுருக்கோம். பட் வந்து கோல்டில் வந்து ஆன்டிக்கில் இருக்குது. அது மாதிரி வேறு டிசைன் வேணால் இருக்குது. ஆனால் இது இதே மாதிரி சேம் இதே தான் வந்து இது வந்து என்ன கிராம்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சேம் இதே மாதிரி தான் வந்து நான் எஸ்ஆர்எம்மில் பார்த்துருந்தேன். அதை காமிச்சதுக்கு இங்கே பாருங்கள், நீங்கள் காமிச்ச மாதிரி ஆன்டிக்கில் இருக்குது. பட் கோல்டில் நீங்கள் காமிச்ச இந்த மாடல் எங்கள்கிட்ட கிடையாது. எல்லாமே டைமண்டில் மட்டும்தான் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. பட் அது எல்லாமே நான் எஸ்ஆர்எம்மில் எடுத்த மாடல் தான். சேம் அதே மாதிரி இங்கே டைமண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே டைமண்ட் அதுவுமே காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிக்கில் பார்த்தோம். பார்த்த வகையில் எனக்கு இது ஒன்று மட்டும் பிடிச்சிருந்துச்சு. மற்ற எதுவுமே வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி இல்லை. பட் எனக்கு வந்து அந்த கலெக்ஷன்ஸ் வந்து செட் ஆகலை. சரி ஓகே இது வந்து ஆன்டிக்கில், ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஆன்டிக் வேண்டாம் நீ கோல்டே எடுத்துக்கோ அப்படின்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து டைமண்ட் பார்த்துட்ருக்கோம். டைமண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டைமண்டில் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். டைமண்ட் போட்டு அவ்வளோ காஸ்ட் வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட அமௌண்ட் இல்லை. அதனால் வந்து இது வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்களா அப்படின்னாங்க. பார்த்த வகையில் எனக்கு நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தது மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த 3 டிசைன் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட இதை காமிக்க சொன்னதுக்கு இது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 3.25 பவுன் வருது அப்படின்னாங்க. சரி ஓகே இதோட எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுங்க, போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னப்ப ரேட் ரொம்ப ஜாஸ்தி வந்துச்சு. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ரேட் நான் இது வரைக்கும் இது மாதிரி அமௌண்ட்டு கொடுத்து நான் நகை அதிகம் கொடுத்து நான் வாங்கினதில்லை. ஹஸ்பண்ட் வாங்குவாங்க, இல்லை அம்மா அப்பா வாங்குவாங்க. நான் நேராக போய் வாங்கினதில்லை. இப்போ இவங்கள்ட்ட கேட்டதுக்கு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கோல்டு ரேட்டும் அதிகமாக தானே இருக்குது அப்படின்றதுனால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எஸ்டிமேட் ஸ்லிப்பை வாங்கி பார்த்தோம். கேல்குலேட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே கேட்டிருந்தோம். அவங்க போட்டு கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கம்பேர் பண்ணி பார்ப்போம். எடுத்தோட்டி வாங்கிட முடியாதுல்ல. கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதையுமே நம்ம எஸ்ஆர்எம்லேயும் போய் கம்பேர் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு இங்கே ஓகேனா இங்கே எடுத்துக்கலாம், இல்லை அங்கே ஓகேனா அங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலாக நாங்கள் அதான் டிசைட் பண்ணியிருந்தோம். ஓகே ஃபைனலாக இதுக்கு வந்து எஸ்டிமேட் போட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் போட சொல்லியிருந்தோம். அவங்களே போட்டு உங்களுக்கு காமிக்கிறாங்க. உங்களுக்கு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துடலாம். கல் எடை கழிச்சிருவாங்க, 250 கழிச்சிருவாங்க. 30 கிராம் 680 மில்லிக்கு சேதாரம் வரும். சரிங்களா? ரெண்டையும் கூட்டினா 39 கிராம் 34,972க்கு இன்றைக்கி ரேட்டு 6,650 கிராம் ரேட்டு. 2,33,613 ரூபா. ஸ்டோன் காஸ்ட் 690 ரூபா. 2,34,303 ரூபா. ஜிஎஸ்டி சேர்த்து 2,41,330.
அவ்வளோதாங்க. பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. வெளில வந்ததுக்கப்புறம் அமௌண்ட் வந்து ஜாஸ்தி இருக்குன்றனால கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம அங்கே பார்த்துட்டு எஸ்ஆர்எம்மில் கூட இருந்துச்சுன்னா இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரப்போ 3 மணி ஆச்சு. ஓவர் டயர்டாக இருக்குது. நேராக எஸ்ஆர்எம்க்கு போக முடியல. சரி, அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான், இங்கே தான் இருக்குது. அதனால் சரி ஓகேன்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 5:30 போல் சம்திங் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு உங்களுக்கு டேட் டைம் கூட காமிக்கிறேன். இங்கே எஸ்ஆர்எம்க்கு வந்தோம். சரி ஓகே, இங்கேயும் பார்க்கலாம், இங்கே எப்படி ரேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிவிட்டு எங்கே கூட இருக்கோ அதை எடுத்துக்கலாம். யாரையும் ஹர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இல்லை. இங்கே கூட இருந்துச்சு அப்படின்னாலும் இவங்களுக்கு ஹர்ட் ஆகும், அங்கே கூட சொல்கிறதுனாலும் அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். பட் ஹர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால இல்லை. இங்கே தங்கத்தோட ரேட் வந்து இன்றைக்கி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்த டே வந்து 22 ஆகஸ்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய நகையோட ரேட்டு ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து செக்ஷன் வந்து தாலிக்கொடி செக்ஷனில் நிற்கிறோம். இப்போ வந்து நான் அவங்கள்ட்டே வந்து நம்ம சேம் இங்கே ஆல்ரெடி இந்த டிசைன் பார்த்தேன், அது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்ததில் சேம் வெயிட் நம்ம அங்கே பார்த்த வெயிட் இல்லை, வெயிட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 4 பவுன் கிட்டே நெருக்கி வந்துடுது. எனக்கு வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்டிருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இதுக்கு வந்து எஸ்டிமேட் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ரேட்டை கம்பேர் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு நமக்கு கூட குறைச்சி அப்படின்னா இங்கேயே ஆர்டர் பண்ணி கூட நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அந்த டிசைன் கொடுத்தோன்னா நமக்கு அது மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி கோல்டோட ரேட் கம்மியாக இருக்குது, சரி இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். பட் அன்றைக்கி நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னா அடடா இன்றைக்கி கோல்டு ரேட் கம்மி, இன்றைக்கி எடுத்துருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல. அந்த விஷயமும் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு போத்தி ஸ்வர்ண மஹாலில் பார்த்தா சேம் வெயிட்டுக்கு எனக்கு நான் கேட்குற மாடல் வேணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். சரி ஓகே, ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி ஆர்டர் பண்ணுற அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணி நாங்கள் கொடுப்போம்ல, கையில் கொடுப்போம்ல, சேம் அன்றைக்கே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ரேட்லேயே வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் போட்டு கொடுங்க, ப்ரைஸ் வந்து நான் பார்க்கணும், கம்பேர் பண்ணணும் இல்லை, நம்ம அங்கேயும் இங்கேயும் எப்படி ப்ரைஸ் வருதுன்ட்டு, அதனால் பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் போட்டு கேட்டிருந்தேன். அதையும் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. இந்த டிசைனுமே நல்லா இருந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 பவுனுக்கு கொஞ்சம் கூட வருது அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் கேட்ட டிசைன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஃபைனலாக ஒரு டிசைன் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட எஸ்டிமேட் போட்டு பார்த்துட்டு கம்பேர் பண்ணலாம். போத்தீஸ்லேயும் இங்கேயும் இங்கே எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணலாம். எது பெஸ்ட்டு, எது ரேட் கம்மியோ அதை வந்து பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம், அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தோம். ஸோ அதனால் டிசைன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக அவங்கள்ட்ட செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்தது தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ தாலிக்கொடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயுமே பார்த்துருக்கோம், நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். எஸ்ஆர்எம்மில் நிறைய வீடியோஸுமே போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நான் பார்த்துருந்தேன். இந்த இது வந்து ஃபைனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த பூ போட்ட டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் பார்த்தது அந்த டிசைன், அதுக்கப்புறம் இதை பார்க்குறப்ப இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. துணி கடைக்கு போனாலும் நகை கடைக்கு போனாலும் ரொம்ப போட்டு அலசி அரைஞ்சு பார்த்து எடுக்க மாட்டேன். நான் செலக்டிவாக இது மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். எனக்கு அதில் பிடிச்சிருந்தா டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடும், அது மாதிரி தான் எடுப்பேன் நான். இதில் நீங்கள் எப்படி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தாலும் இதை எஸ்டிமேட் போட சொல்லியிருந்தேன். போட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்துச்சு. இந்த இதுவுமே கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஸ்டோன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கம்மியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இல்லை, இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.25க்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக 3.25க்கு கீழே இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கேட்டிருந்தேன். போட்டு பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் எனக்கு இதே இதில் வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக லெஸ் வெயிட்டில் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தேன். என்னதாலும் திரும்ப ஒரு புதுசாக பார்த்தாலும் இந்த டிசைனே எனக்கு வந்து இது வாங்கலாம் அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த பூ போட்ட டிசைன் இதை விடவே நல்லா அழகாக தான் இருந்துச்சு. சரி, இதை போட்டு பார்த்தேன், சரி அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ஆர்டரும் கொடுத்துருக்கோம். சரி, இது மாதிரியே எனக்கு வந்து கொஞ்சம் லெஸ் வெயிட்டில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, செஞ்சு கொடுக்குறோம். இது மாதிரி இதுதான் வந்து ஃபைனலாக பார்த்துருக்குற டிசைன். மீதி நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் கூட இருந்துச்சு. நம்ம பட்ஜெட்க்கு இதெல்லாம் வந்து ஒத்து வராது, ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையவே ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட சார்கிட்ட கொடுத்து எங்களுக்கு இது மாதிரி வந்து ஒன்று ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி ஓகே, செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் இங்கே எஸ்ஆர்எம்மில் இங்கே வந்து ஒரு கன்வீனியன்ட் அதுதான் எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம். நமக்கு எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேம் இதே மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இதோட வெயிட் பாருங்கள், இதோட வெயிட்டு. ஸோ அது வந்து இப்போ நம்ம அதுக்கப்புறம் பார்த்தது வந்து அதை விட கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்துச்சு. கோல்டோட குவாலிட்டி பொறுத்து இப்போ எல்லாமே கம்பேர் பண்ண தேவையில்லை. எல்லாத்துலேயுமே இங்கே பாருங்கள், இது மாதிரி HID சிம்பிள் கொடுத்துட்றாங்க. அதனால் கோல்டு குவாலிட்டி பெஸ்ட்டு தான். சார் எஸ்டிமேட் சொல்கிறேன், நாங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்த செயின் வந்து நம்மள்ட்ட வந்து 4 பவுன், அதாவது 32 கிராம் இடையில தான் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா 30 கிராம்ஸ் 30.91 அந்த கிராம்ஸ்லேயே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் சார்ஜ் பண்ணுற வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.99% வரும். அதோட இது பார்த்தீங்கன்னா 3.70 வரும் வேஸ்டேஜ் இது. அப்புறம் இன்றைக்கி ரேட்டு
அப்புறம் அந்த ரேட்டுக்குடைய அமௌண்ட்டுக்கு 3% ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணி 238,191 அமௌண்ட் வந்து உங்களுக்கு. இப்போ நம்மளோட கரண்ட் ஆஃபர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆடி ஆஃபர் வந்து இப்போ ஆவணிலையும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கனால ஒரு பவுனுக்கு, அதாவது ஒரு 8 கிராமுக்கு 2000 ரூபா நம்ம தள்ளுபடி ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. அது பிரகாரம் பார்க்கும்போது நீங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா 30.91. அந்த வெயிட்டுக்கு அந்த கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா 7,727 வந்து உங்களுக்கு எஸ்ஆர்எம் ஆஃபராக நம்ம கொடுத்துருவோம். அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் கழிச்சது போக ஃபைனல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,30,464 உங்களுக்கு வந்து ஆஃபர் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஓகே சார். ஓகே, மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதை யாரும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இப்போது பார்த்த வகையில் ஹானஸ்டான ரிவ்யூ அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. கம்பேரிஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு அங்கேக்கு இங்கேக்கு தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. எஸ்ஆர்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11,000 ரூபாய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10,866 ரூபா வந்து டிஃப்ரெண்ட் வருது. எஸ்ஆர்எம்மில் கம்மியாக இருக்குது, போத்தீஸில் கூட இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆர்டர் பண்ண கொடுத்துருக்கோம். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், எடுத்துட்டதுக்கப்புறம் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபைனலாக இந்த இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடலே வந்து அந்த பூ போட்ட மாடலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் லாஸ்ட்டாக இந்த இதை நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிசைன் வந்து அழகாக இருக்குது. நம்ம கழுத்தில் போடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கரெக்டாக வரிசையாக அந்த ஸ்டோன் தெரிகிற மாதிரி. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இது. உங்களுக்கு நான் செலக்ட் பண்ண மாடல் பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாக அந்த 3 பவுன் 3.5 பவுன் 4 பவுனுக்கு எடுத்தாலும் கூட நல்லா வந்து குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, திக்காகவுமே இருந்துச்சு. கையில் எடுத்து பார்க்குறப்ப நல்ல ஸ்டிஃப்னஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்தப்பவே நிறைய டைம் சொல்லியிருப்பேன், எஸ்ஆர்எம்மில் எப்போவுமே வந்து சேதாரம் கம்மியாக தான் நமக்கு போடுவாங்கன்னா, இப்போ நம்ம எஸ்டிமேட்லேயுமே பார்த்த வகையில் ஒரு பவுனுக்கு வந்து 2,000 ரூபாய் தள்ளுபடி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேதாரமும் நமக்கு குறைச்சி தான் போட்டிருக்காங்க. இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலுக்கும் எஸ்ஆர்எம்முக்கும் நான் கம்பேர் பண்ணதில் வந்து ஸ்டோன் வெயிட் வந்து இங்கே லெஸ் பண்ணிட்டாங்க. பட் அவங்க லெஸ் பண்ணுறமா பண்ணிவிட்டு திரும்ப வந்து சேர்த்திக்கிட்டாங்க. பட் இங்கே வந்து லெஸ் பண்ணதோடு அவ்வளோதான். நமக்கு அப்படி இப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் வந்து போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலாக கூட வருது. இங்கே கம்மியாக இருக்குது னால இங்கே ஆர்டர் பண்ண கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்த வகையில் எந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் எஸ்ஆர்எம்மில் எடுக்கணும் அப்படின்றத என்னுடைய ஆசையுமே. பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க, போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலை ஒன்ஸ் நீ பாரு, அங்கே வந்து வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எஸ்ஆர்எம்மில் எப்போவுமே சேதாரம் கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அவங்க இதை விட கம்மியாக இருக்கும், நீ வந்து பாரு, எப்படியா இருந்தாலும் இங்கே விட அங்கே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணனால தான் வந்து பார்த்துட்டு கம்பேரிஷன் பார்க்குறப்போ எனக்கு எஸ்ஆர்எம் எவ்வளோ பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. சரி ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸுமே இப்போ தெரிஞ்சிருப்பாங்க, நீங்களுமே பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். எஸ்டிமேட் ஸ்லிப்மே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க, அங்கேயும் நமக்கு இங்கே எவ்வளோ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, திருச்சியில் ஒரு பெரிய கடை இருக்கும்போது நம்ம அவங்க சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது அவங்களுக்கு மரியாதை கொடுத்து போகணுமேனு போய் பார்த்தேன். பட் பார்த்த வகையில் எனக்கு இது ஓகே அப்படின்றதுனால இங்கேயே வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. நீங்களும் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய்.